அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தூர் அப்படிங்கிற ஒரு பேரூராட்சிக்கு வந்தோம். இந்த பள்ளத்தூர் பேரூராட்சி ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பொக்கிஷமாகவே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 முதல்வர்களோடு நடித்த ஆட்சி மனோரமா அவர்கள் சிறு வயசில் வாழ்ந்த ஊர், அதை தாண்டி வாழ்ந்த வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு தான். அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டையாகி அம்மா கூட கோச்சிக்கிட்டு வந்து இந்த ஊரில் வச்சு தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு முறுக்கு சுட்டு விற்கிற தொழில் செஞ்சுருக்கிறாங்க. அந்த தொழில் இங்கே தான் வச்சு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய நண்பர்கள், கூட இருந்த நண்பர்கள் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் பல தகவல்களை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறுக்கு சுட்டு விற்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நாடகங்களில் நடிக்கிற ஒரு தொழிலையும் மனோரமா ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நாடகங்களில் நடிக்கிற போது சினிமாவுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. சிங்கள மொழியில் ஒரு டைரக்டர் சினிமா எடுத்திருக்கிறாரு. அந்த சினிமா தான் ஆட்சி மனோரமாவுடைய முதல் சினிமா. தமிழ் சினிமா முதல் சினிமா கிடையாது. ஆனால் எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர், அவர் என்ன பண்ணார்னா, ஆட்சி மனோரமாவை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படம் பாதியிலேயே தடைபட்டுருச்சு. அதுக்கப்புறமா எம்ஆர் ராதா, இந்த எம்ஆர் ராதா அவர்களும் மனோரமா வச்சு படம் எடுத்தாங்க. அந்த படமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. படம் வெளியில் வரவே இல்லை. அப்படி இருக்கிற போது கவிஞர் கண்ணதாசன், காரைக்குடியை சேர்ந்த மண்ணின் மைந்தன், அந்த கண்ணதாசன் முதல்ல நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்து எடுத்த படம் தான் மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் முதல்ல அறிமுகம் ஆனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே சிங்கள மொழியில் மஸ்தான் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் மனோரமா வச்சு ஒரு படம் எடுத்தார். அதுவும் வெற்றிகரமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி 1500க்கும் மேற்பட்ட படங்களை எடுத்து பல்வேறு விருதுகள், என்னென்ன விருதுகள் இருக்கோ அத்தனை விருதுகளையும் மனோரமா ஆட்சி வாங்கியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக உச்சபட்சமாக கின்னஸ் சாதனையவும் மனோரமா ஆட்சி வாங்கியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இறக்குற தருவாயிலையும் அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. நண்பர்களை சந்திச்சிருக்கிறாங்க, பார்த்து பேசிட்டு போயிருக்கிறாங்க. இந்த வீடுகளை பார்த்துருக்காங்க. அவங்க சாமி இங்கே பூமாலை அம்மன் இருக்குது, அதை பார்த்துருக்காங்க, வணங்கியிருக்காங்க. இங்கே மாப்பிள்ளை விநாயகர் இருக்குது, அதையும் பார்த்து வணங்கியிருக்கிறாங்க. பல நண்பர்கள்கிட்ட வாழ்ந்த நினைவுகளை அவங்க நண்பர்களை இன்னும் வச்சுருக்கிறாங்க. ஒரு பிள்ளையார், சின்னதாக குட்டியாக ஒரு பிள்ளையாரை ஒரு நண்பருக்கு பரிசாக கொடுத்துருக்குறாங்க ஆட்சி மனோரமா ஆட்சி. அந்த பிள்ளையாரை பல மாதங்களாக பல வருஷங்களாக நினைவாக அவருடைய நண்பர் வச்சுருக்காரு. இப்படி விஷயங்களாக யாருக்குமே தெரியாத விஷயங்களெல்லாம் இந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆட்சி மனோரமா ஆட்சி வாழ்ந்த ஊரையும் அவங்க வாழ்ந்த இடத்தையும் நம்ம பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய ஊரில் சுற்றி நிறையா இருக்குது. என்னென்ன எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பதிவிடுவோம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.